கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி சோதனைச் சாவடியில் கனிமவள லாரி ஓட்டுநர்களிடம் காவலர்கள் லஞ்சம் பெற்ற வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் உதவி ஆய்வாளர் உட்பட 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். லஞ்ச விவகாரத்தின் பின்னணி என்ன? கேரள மாநிலம் விழிஞ்சம் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் துறைமுகத்திற்கு நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து கன்னியாகுமரி வழியாக கடந்த சில ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான லாரிகளில் பாறை கற்கள் ஏற்றிச் செல்லப்படுகிறது. இதனால் நெடுஞ்சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கண்டு அதிருப்தியடைந்த வாகன ஓட்டிகள் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனை அடுத்து ஆரல்வாய்மொழி பகுதியில் சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டு அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் லாரிகள் குறித்து கண்காணிக்கப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் ஆரல்வாய்மொழி சோதனைச் சாவடியில் காவலர்கள் லஞ்சம் வாங்குவதாக வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த வீடியோவில் சோதனைச் சாவடியில் பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவர் பணத்தை வாங்கி புத்தகத்திற்கு அடியில் மறைத்து வைப்பது போன்ற காட்சிகள் இருந்தன. வைரலான வீடியோவின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் லஞ்சம் வாங்கியது போலீசார் தரப்பில் உறுதி செய்யப்பட்டது. அதன்படி ஆரல்வாய்மொழி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜான் போஸ்கோ, இரணியல் காவல் நிலைய ஏட்டு தர்மராஜ் மற்றும் ஆசாரிப்பள்ளம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் பேச்சிநாத பிள்ளை ஆகிய 3 பேரை ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரபதனம் உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் 3 பேரையும் காவல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். சோதனைச் சாவடியில் காவலர்கள் லஞ்சம் வாங்குவதாக எழுந்த புகாரை அடுத்து போலீசார் எடுத்த அதிரடி நடவடிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.